வெல்கம் பேக் டு கல்விவலா யூடியூப் சேனலுக்குன்னா. ஸோ இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் 2025க்கான தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணாலும் சரி, ஆல்ரெடி விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை, கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துங்க. நான் அப் டு போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 8th தமிழுக்காகட்டும், இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ், ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் நம்ம சேனலை விசிட் பண்ணி வந்து பாருங்கள். வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் வந்து கொடுத்துருப்போம் குவார்ட்டர்லிக்கானது. ஸோ இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸு. ஸோ சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 100 மார்க் வந்து எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. அதோட பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3 வந்து எழுதுவீங்க, ஓகேங்களா. ஸோ 1 வந்து 2 மார்க், 4 மார்க் அண்ட் 5 மார்க், ஓகேங்களா. 4 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 15 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. மொத்தம் வந்து ஒரு 19 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து 15 அட்டன் பண்ணணும். ஸோ 15 to 2 வந்து 30 மார்க் வந்து வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 மார்க் கொஷின். ஸோ 4 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 9 கொடுத்துருப்பாங்க. அந்த 9ல் வந்து நீங்கள் வந்து 5 வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 into 4 20 மார்க்ஸ், ஓகேங்களா. அது ஒரு 30, இது ஒரு 20, 50. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிக் கொஷின், ஓகேங்களா. அது 5 மார்க் கொஷின். 5 மார்க் கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமும் 8 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த 8 கொஷின் அப்படின்னா இப்போ ஒன்லேயே பார்த்தீங்கன்னா அல்லது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, ஆர் அப்படின்ற மாதிரி 2 கொஷின் வந்து டிவைட் ஆகும். அதில் வந்து நீங்கள் வந்து 4 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 into 5 வந்து 20 மார்க்ஸ். ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 50, ஒரு 20, 70 மார்க் வந்து வரும். இது வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து எக்ஸஸாக வந்து கொஞ்சம் டிஃபர் பண்ணி ஒரு 17 to 73 மார்க்ஸ் இந்த மாதிரி வந்து டிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து காமனாக இருக்கக்கூடிய பேட்டர்ன் வந்து இதுதான். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்களாங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து அசால்ட்டாக 70 மார்க்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேவா. ஸோ நிறைய கொஷின்ஸ் கொடுக்கறத விட எது வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்மளுக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம வெரிஃபை பண்ணி தான் ஸோ இப்போ வந்து நான் கொடுத்துருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது மட்டும் நீங்கள் படிங்க. இது நீங்கள் நான் சொன்ன கொஷின் தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு டைம் இருந்தால் எக்ஸ்ட்ரா படிங்க. எக்ஸ்ட்ரா புக் ஃபுல்லாக படிக்கிறது தப்பே இல்லை கண்ணா, ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து நான் எதுவுமே தெரியல, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ கம்பல்சரி இஃப் யூ ஸ்டடி திஸ் த கொஷின், ஓகேங்களா. நான் அதுதான் சொல்லுவேன். ஸோ நம்ம சேனலில் பார்க்குறவங்க மோஸ்ட்டாக வந்து தமிழ் மீடியத்தோட இங்கிலீஷ் மீடியம் இருக்கீங்க. ஸோ ஆனால் வந்து நம்ம தமிழ் மீடியம் ஒரு 10 பீப்புள்ஸ் வந்து வராங்க அப்படின்னா அதில் வந்து 8 பீப்புள்ஸ் இங்கிலீஷ் மீடியமாக தான் இருக்கீங்க, ஓகேங்களா. ஸோ நிறைய நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க. 2 பீப்புள் தமிழ் இருக்கு. இப்போ அவங்களையும் கவர் பண்ணுறதுக்காக வந்து நம்ம சரி இந்த ஒரு பேட்டர்ன் மூலிமா நம்ம வந்து பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா நம்ம அந்த ரோமன் லெட்டர் மட்டும் கொடுத்துட்டோம். நீங்கள் உங்களுடைய புக் எடுத்துங்க. அது இங்கிலீஷ் மீடியமாக இருக்கலாம், இல்லை தமிழ் மீடியமாக இருக்கலாம், எந்த ஒரு புக்கும் ஒன்று எடுத்துங்க. அதில் நான் சொல்லக்கூடிய அந்த ரோமன் லெட்டரில் யூனிட் வைஸ் சொல்லிடுறேன். அதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து புக்கில் வந்து நோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1. ஸோ யூனிட் 1ன்றது ஒன்றும் இல்லை, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அழகு 1 தான் நான் வந்து யூனிட் 1 அப்படின்னு சொல்கிறேன். அழகு 1ல் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 6th ரோமன் லெட்டரில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஓகேங்களா. இது மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 7th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, தேர்டு, 4th, 6th. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 8th வந்து ஃபஸ்ட்டு மட்டும் பாருங்கள். நான் கொஞ்சம் கொஷின்ஸ் கம்மியாக கொடுத்தாலும் இப்போ குவார்ட்டர்லி கேட்கக்கூடிய வெரி டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் கொடுக்குறேன், ஓகேவா. இதை வந்து நீங்கள் கம்பல்சரியாக படிச்சுங்கண்ணா. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 எடுத்துங்க, ஓகேங்களா. யூனிட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 9th, ஓகேங்களா. 9th ரோமன் லெட்டரில் தேர்டு, 4th, ஓகேங்களா. அதுக்கப்புறம் 10th பார்த்தீங்கன்னா செகண்டு, 5th, ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. நீங்கள் புக்கில் வந்து அந்த யூனிட் 2ல் அந்த எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா 4th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, 5th. ஸோ 5th பார்த்தீங்க அப்படின்னா செகண்டு, 4th, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 6th வந்து 4, 5, 7. அதே மாதிரி 7th ஃபஸ்ட்டும் செகண்டும், ஓகேங்களா. அப்புறம் யூனிட் 9. ஸோ யூனிட் 9ல் பார்த்தீங்க அப்படின்னா 4th. ஸோ 4th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, 8th, 9th, ஓகேங்களா. அந்த கொஷின் மட்டும் பாருங்கள். 5th பார்த்தீங்க அப்படின்னா செகண்டும்,
தேர்டும் 7th ஓகேங்களா. இது மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள், அதாவது யூனிட்டு 9ல். ஸோ சொல்கிறது எல்லாமே வெரி வெரி டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்கான. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யூனிட் வந்து 10ல் போகும். யூனிட் 10ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, தேர்டு, அப்புறம் வந்து 5th, 8th, 10th ஓகேங்களா. இது வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து 6th பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஷின் மட்டும், ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துருங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 11 வந்து எடுத்துக்கோங்க புக்கில். யூனிட் 11ல் பார்த்தீங்க அப்படின்னா 4th ஓகே, 4th 2nd, 5th, 6th, 7th ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட்டு 5th வந்து 2nd, 4th சொல்லிட்டேன் ஓகேங்களா. யூனிட் 16ல் அழகு 16 ஓகேவா கண்ணா. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னு தெரியாமல் இருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 6th பார்த்தீங்க அப்படின்னா 2nd, 3rd, 5th அதாவது யூனிட் 16ல். ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து யூனிட் 16 தான் ஓகேங்களா. 7th பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரோமன் லெட்டர் 7th பார்த்தீங்கன்னா 2nd, 5th ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 8th பார்த்தீங்க அப்படின்னா 1st, 3rd கொஷினும். அதே மாதிரி யூனிட் வந்து 17 அதாவது அழகு 17ல் பார்த்தீங்கன்னா 5th. ஸோ 5th வந்து ஃபஸ்ட்டு, 3rd கொஷின், 4th கொஷின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் வந்து 6th வந்து 2nd கொஷின், 3rd கொஷின், 5th கொஷின். யூனிட் 8ல் வந்து 3rd, 4th, 2nd கொஷின். அதை மட்டும் நீங்கள் யூனிட் வந்து 17ல் வந்து பார்க்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி யூனிட் வந்து 18ல் வந்து 5th ஃபஸ்ட்டு, 5th, 6th ஓகேவா. அதே மாதிரி வந்து 6th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினும் 4th கொஷினும். 8th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் 2nd ஓகேங்களா. இதுதான் வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்கான ஓகேங்களா. இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கொஷின்ஸை வந்து நீங்கள் வந்து நல்லா தரவாக படிச்சுருங்க ஓகேங்களா. 70க்கு 70 ஈஸியாக வந்து நீங்கள் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம மொத்தமே வந்து இந்த ஒரு குவார்ட்டர்லிக்கு பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் கவர்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 10 யூனிட் அதாவது 10 அலகு வந்து நம்ம வந்து இதை வந்து கவர் பண்ணியிருக்கோம். அந்த 10 அலகுக்கான டாப் மோஸ்ட் 2025க்கான குவார்ட்டர்லிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் ஓகேவா. ஸோ இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. அதில் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஆனால் என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல். பை பை.